வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த 3 மணிக்கான ஜோதிட விளக்க வீடியோவை நமக்காக வழங்குவது டாக்டர் லத்தி ஃபேஷியல் கிளீன்சிங் ஜெல் ஃபார் அக்னி மற்றும் டாக்டர் லத்தி ஃபுட் கிரீம். டாக்டர் லத்திக்கு இந்த வேளையில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நேரடியாக ஒரு கேள்வி. பிரதர், இஸ் குரு பார்வை டிஃபர் பேஸ்ட் ஆன் வேர் இஸ் குரு? ஓகே, எங்க குரு இருக்கிறார்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் குரு இன் துலாம் ஹவுஸ் அண்ட் ஆல்சோ குரு இன் கடகமாஸ். ஓகே, என்ன கேக்குறீங்க? குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான அவருடைய பார்வையினுடைய பலம் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. சரி, குரு நீச்சமாக இருக்கிறார், ஒரு நபருக்கு தேவையான வருமானத்தை குழந்தை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறாரு. எங்க? மகரத்துல இருக்கிறாரு. ஓகே, அப்ப இந்த குருவால உங்களுக்கு ஓகே, இது லைட் இல்ல. சரி, நான் என்ன சொல்றேன், லைட்டை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தனி குரு 1 கிலோமீட்டருக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த நீச்சமான மகரத்துல இருக்கக்கூடிய அந்த குருவால 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காரு நடக்கும்போது, இல்ல நீங்க ஒரு ஹைவேல போகும்போது. ஓகேங்களா? அதே குரு கடகத்துல இருக்கிறாரு, 100 கிலோமீட்டர் அமைப்புகள்ல ஒளி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல பௌர்ணமி சந்திரனாவே இருக்கிறாரு. யாரெல்லாம் பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருட்டுல நடந்து போயிருக்கிறீங்க? நல்லா இது வந்து ரொம்ப ஒரு கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது எந்த ஒரு லைட் பொல்யூஷனும் இல்லாத இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா பாதை தெரியும். ஓகேங்களா? நல்லா அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படியே வெளிச்சமா கிட்டத்தட்ட ஒரு சாயங்கால அமைப்புகள் இருக்கும், லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல இருக்கும்போது. அது நம்மளோட அந்த கண்ணினுடைய அந்த பியூப்பர் வந்து ஒரு மாதிரியான அமைப்புகள்ல பெருசாகி ஒரு வெளிச்சம் மாதிரி வரும். ஓகே, இதுதான் அந்த அமைப்பு. அப்போ குரு கடகத்துல இருக்கும்போது 100 கிலோமீட்டருக்கு அமைப்புகள்ல ஒளியை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இத 1 கிலோமீட்டர்ல இருந்து, அதாவது மகரத்துல இருந்து அவர் வந்து இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் கணக்குல மகரத்துல இருந்து குரு வலிமையாகிட்டே வருவாரு. அவர் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டு வருவார். கும்பத்துல இருக்கும் போது ஒரு மாதிரி, மீனத்துல இருக்கும் போது ஒரு மாதிரி, மேஷத்துல இருக்கிறது ஒரு மாதிரி. அப்படியே அவரோட லைட் வந்து ஓகே, இங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துல காட்டுறாரா, கும்பத்துல அப்படியே அது அப்படியே மாறும், 10 கிலோமீட்டரா மாறும். மேஷத்துக்கு வரும்போது அப்படியே 50 கிலோமீட்டர் அமைப்புக்கு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவரால் ஒளியை செலுத்த முடியும். ஓகே, புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அப்படியே வந்து மிதுனத்துக்கு வந்துட்டாரு, 90 கிலோமீட்டருக்கு அவரால் செலுத்த முடியும். கடகத்துல வந்துட்டாரு, 100 110 அமைப்புகளை அவரால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பூரண ஒளியான அமைப்புகள் உச்சமாக இருக்கிறாரு. அதுல இருந்து திரும்ப அப்படியே இறங்குங்க. சிம்மத்துல வரும்போது அந்த ஒளி மெயின்டைன் ஆகும்ல, ஒரேடியா அப்படியே கண்ணு இருண்டு போயிடாதுல்ல. அப்ப அங்கிருந்து மறுபடியும் ஒரு 90 அப்படி இப்படின்னு வருவாரு. அதுக்கப்புறம் அப்படியே கண்ணில வருவாரு. கண்ணில இருந்து இங்க வரும்போது ஒரு 70 விழுக்காடு பார்வை அமைப்பு இருக்கத்தானே செய்யும் குருவுக்கு. அதுக்கப்புறம் அதிநட்புன்னு விருச்சகத்துக்கு வருவாரு. இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன, குருவின் பார்வைக்கு வித்தியாசம் வருமா? கண்டிப்பா வரும். ஏங்க, குரு ஒரு ஆன்மீகவாதி. குருவை நீங்க குரு வந்து எங்கெங்க இருந்தா ஜாதகத்தில் நல்லா இருப்பாரு? சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குரு சந்தோஷமா இருப்பாரு. மேஷ விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அதிநட்பு வீடு குருவுக்கு சிம்மம், 2வது நிலையாக மேஷமும் விருச்சகமும், அதுக்கு அடுத்த நிலையாக கடகம், அங்க ஒரு உச்சமா இருப்பாரு. ஆனா அந்த உச்ச வீட்டை விட இவருக்கு இந்த அதிநட்பு அமைப்புகள் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அவருடைய வீடுகள் இதனை கடந்த பிறகு, ஏன்னா இதெல்லாம் ஒரு மாதிரியான நேர்மையான வீடு. சுக்கிரன் நேர்மையானவரா? சுக்கிரன் ஜாலியானவர் இல்ல. ஜாலியா இருக்கிறதுக்கு ஒருத்தர் எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் லெவலும் போவார்ல. அதனால ஒரு உண்மையான ஆச்சாரமான ஒரு கோயில் குருக்குல கொண்டு போய் ஒரு கிளப்பிங்ல விட்டுட்டீங்க. அவருக்கு எப்படி ஒரு மாதிரி சங்கூஜமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், ஆனா வேற வழி இல்லைன்னு இருப்பாருல்ல. இதுதாங்க ரிஷப வீடு. ஓகேங்களா? ரிஷப வீட்டிலையும் துலாம் வீட்லயும் குரு இந்த மனநிலையில இருப்பார். குரு தான், அவர் நல்ல ஒரு ஆன்மீகவாதி தான். ஆனா கிளப்பிங்ல அங்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அங்கிட்டு சரக்கு அடிப்பாங்க, அங்கிட்டு தண்ணி அடிப்பாங்க, அங்கிட்டு ஒரு அப்படியே டேபிளுக்கு அப்படியே இது வரும், சிக்கன் ரோஸ் வரும், அது வரும், இது வரும். ஓகே, இந்த அமைப்புகள்ல ஒரு கடுமையான ஆன்மீகவாதிக்கு ஒரு சங்கடம் இருக்கும்ல, அந்த சங்கடத்தோட குருவோட ஒரு சுக்கிரனுடைய வீடுகள்ல இருப்பாரு. ஓகேங்களா? சனியோட வீடு எப்படி இருப்பாரு? சனியோட வீடுகள்ல இருக்கும்போது ஒண்ணுல அவர் நீச்சம், ஏதோ பரவாயில்லப்பா இருந்துட்டு இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி மனநிலையில இருப்பாரு மகர வீட்டுல. ஆனா சனியினுடைய கும்ப வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, ஆன்மீக வீடு. இந்த ஆன்மீகம் என்பது சனி கிட்ட இருந்து வருதுன்னு எத்தனை தடவை சொல்றோம். அப்ப இந்த அமைப்புகள் இருக்கும்போது ஆன்மீகத்தை நல்ல மாதிரி தருவாரு, லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஒவ்வொரு வீடுகள்ல குருவினுடைய நிலைமை, மனநிலை, தன்மைகள், கொடுக்கக்கூடிய வலிமைகள் மாறும். ஓகேங்களா? கண்டிப்பா மாறும். ஓகே, ஒரு வேளைங்க
துலாத்துல தான் குரு இருக்கிறாரு. குரு தசையில செம்மையா நல்லா இருக்கிறாங்க. சுக்கிரன் உச்சமா இருப்பாரு, சந்திர அதியோகத்துல இருப்பாரு. பாத்தீங்களா, ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. ஏன்? ஒரு பிளானெட் ஒரே விதியில செயல்படாது. திடீர்னு பாருங்களேன், இதே குரு 6ஆம் இடத்துல இருப்பாரு, ஆனா கடுமையான நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கோட்டை கேவலம், கடனை விரயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க? இதே குரு 6ஆம் அதிபதியா வேலை செய்யும்போது அப்படி பண்ணுவாரு, நோயை வைப்பாரு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ தனியான அமைப்புகளுக்கு எந்த அமைப்பு அப்படின்றத பாருங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.